Hello traders, welcome to the channel. Today video வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படினா டாடா ஸ்டாக்ஸ். டாடா கம்பெனில இருக்க எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு அளவு ஓவரா ஒரு வியூ பண்ணிட்டு சோ அந்த ஓவர் வியூல சோ பெஸ்ட் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கு சோ எதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணோம் அப்படினா சோ எந்த அளவுக்கு ப்ராஃபிட் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ அந்த ஷேர் எந்த அளவுக்கு மூவ்மென்ட் ஆவறதுக்கு என்னென்ன சான்சஸ் இருக்கு சோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு சோ டாடா கம்பெனில இன்னைக்கு நிறைய நியூஸஸ் வந்து வந்திருக்கு சோ அந்த நியூஸஸும் வந்து பாத்தீங்க அப்படினா கொஞ்சம் பார்க்கலாம் சோ அது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சோ உங்ககிட்ட ஃபண்ட் எவ்வளவு இருக்கோ சோ உங்க ஃபண்டுக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படினா சோ ஒரு சில நல்ல ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா பிக் பண்ணி கொஞ்சம் லாங் டேர்ம்க்கு ஹோல்ட் பண்ணுங்க சோ மினிமம் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ்லாம் நீங்க ஹோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஸோ இது எல்லாமே என்னோட வியூல இருந்து நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்றேன் ஸோ இதுல ஏதாவது மிஸ்டேக்ஸும் இருக்கலாம் நீங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அனலைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க ஸோ என்னோட வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்ட்டு ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டாடா கம்பெனில எவ்வளவு ஸ்டாக்ஸ் இருக்கு டாப் 5 டாடா ஸ்டாக்ஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் மேல வந்து டைப் பண்ணிருக்கேன் ஸோ கூகுள்ல தான் டைப் பண்ணிருக்கோம் ஸோ கூகுள்ல டைப் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ 13 மோர் அப்படின்ட்டு இருக்கு ஸோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம டாட்டாவோட கம்பெனியோட ஸ்டாக்ஸ்குள்ள தான் வந்து போகுது ஸோ இது வந்து அவங்களோட அஃபிஷியல் பேஜ் வந்து ஸோ இதில் அப்படியே கீழே நம்ம ஸ்லைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ அவங்களோட கம்பெனி நேம் அப்படின்ட்டு ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ இது எல்லாமே டாட்டாவோட கம்பெனிஸ் தான் ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ஐசியில் எவ்வளோ ப்ரைஸில் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ பிஎஸ்சியில் எவ்வளோ ப்ரைஸில் லிஸ்டிங் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஸ்டாக்ஸோட டோட்டல் மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோ அப்படின்ட்டு ஸோ இந்த ஒரே பேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் நல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ வியூ ஆகுது நம்ம பார்த்த உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ எந்தெந்த ஷேர் எவ்வளவு பிரைஸ்ல இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளால பாத்துக்கிற மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளான பேஜ்ல தான் இருக்கு. ஓகே ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா 17 கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாட்டால இருக்கு. ஓகே ஸோ கடைசியா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா காஃபி லிமிட் அப்படின்ட்டு ஸோ அதான் வந்து பாத்தீங்கன்னா கடைசி கம்பெனியா இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப்ல ரொம்ப லோ கம்பெனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அதான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் மட்டும் தான் லோ லெவல் மார்க்கெட் கேப்ல இருக்கு. ஸோ மீதி இருக்கிறதெல்லாம் ஸோ இருக்கு நல்ல பிரைஸ்லயே இருக்கு மார்க்கெட் கேபிட்டல். ஓகே ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இதுல 17 ஸ்டாக் இருக்கு. நம்ம 17 ஸ்டாக்லயும் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு ஃபண்ட் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாது. ஓகே நம்ம கிட்ட இருக்க ஃபண்டை வந்து யூஸ் பண்ணி ஸோ பெட்டரான ஸ்டாக்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே இதை பார்த்ததுக்கு அப்புறம் ஸோ இன்னைக்கு என்ன நியூஸ் வந்துச்சு டாட்டால அப்படின்ட்டு அதையும் பார்த்தோம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5 கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் செலக்டிவா வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்கேன். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 3 கம்பெனில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கரண்ட் டைம்ல வாங்கி வச்சிருக்கேன். ஸோ அப்கமிங் டேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 கம்பெனிலையும் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம என்னோட பார்வையில வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ டாடா ஸ்டீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு புரிதல் இருக்கு. ஸோ அதனால இந்த டாடா ஸ்டீல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சர்ல நல்ல ஸ்கோப் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார். ஓகே ஃபர்ஸ்ட்லேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் தான் சொல்லியிருக்கணும். பட் அது கம்பெனி வைஸ்ல அது முன்னாடி இருந்ததுனால டாடா ஸ்டீல்ல சொல்லிட்டேன். ஓகே எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட பர்சனல் வியூல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ பெஸ்ட் ஸ்டாக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கம்பெனில நான் பாக்குறது டாடா மோட்டார் ஸ்டாக் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ எந்த டைம்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸோ எவ்வளவு தூரம் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் லாங் டேர்ம்க்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனல்ல எஸ்ஐபி முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு டாப் 5 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுத்து அதுல ஒரு 7 ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்கமெண்டா கொடுத்துருந்தேன். ஸோ அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதுல டாப் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு டாடா மோட்டார் இருக்கு. 3ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டைட்டன் கம்பெனி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ என்னோட பார்வையில ஸோ டாடா கெமிக்கலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கம்பெனி growth இருக்கும். அதுக்கப்புறம் டாடா பவர். ஓகே ஸோ இந்த 5 கம்பெனி தான் அதாவது இந்த சார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் 2ல இருந்து நம்பர் 6 வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னோட டாப் 5 ஸ்டாக்ஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கம்பெனில ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே ஸோ இந்த டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம பார்த்த அந்த 6 கம்பெனியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு ஒரு நல்ல கேபிட்டல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஓகே மார்க்கெட் கேப் நல்லா தான் இருக்கு. ஹை ஆகும் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா
ஸோ ஓவர் வியூவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சார்ட்டுக்குள்ளேயே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார் ஸ்டாக். ஸோ டாடா மோட்டார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஓகே கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்க்கெட்டில் எப்பயுமே ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஒரு ஷேர் ப்ரைஸ் ஒரே ரேஞ்சுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அதோட பிரேக் அவுட் ஆகிற டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில் பாருங்கள் டாடா மோட்டர் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுற்றினுச்சு. ஸோ அந்த ஏரியாவில் சுற்றிட்டு அங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 300 ரூபாயில இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சடன் டைமில் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஒரு 1 வீக் தான். ஸோ அந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல மூமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துச்சு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்த டைமில் டாடா கம்பெனியில் இருக்க எல்லா ஸ்டாக்குமே வந்து பாசிட்டிவாக தான் இருந்துச்சு. ஓகே, அந்த டைமில் நான் பார்த்த வரைக்கும் என்கிட்ட இந்த ஹோல்டிங்ஸில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே டாடா கம்பெனி. ஸோ நல்லாவே பாசிட்டிவாக இருந்துச்சு. எல்லா ஸ்டாக்கும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே வாரத்தில் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏறிச்சு. ஸோ மார்க்கெட்டில் ஸோ டாடா மோட்டர் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜோனில் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ ப்ரீவியஸாக சுற்றினுச்சு, அதுங்க பிரேக் அவுட் ஆனிச்சு, நல்ல டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போயும் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜோனில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. மேலே சப்போஸ் மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமுமே ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ என்னோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ரூபாய் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போகும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த அளவு கொஞ்சம் ஒர்த்தபுளான ஸ்டாக்காக தான் எனக்கு தெரியுது. ஓகே, ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் ஹோல்டிங்ஸில் வச்சிருக்கேன். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரேக் அவுட் எல்லாம் இந்த டைமில் இல்லை. ஸோ அதாவது இந்த சார்ட்டில் இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவாக ஸோ அதாவது ஃபாலில் இருக்க டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டனும் டாடா ஸ்டீலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 கம்பெனியில் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. பட் அதுக்கும் என்னைக்கா ஒரு நாள் நெகட்டிவ்ல வந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஃபால் ஆகிற டைமில் நல்ல கம்பெனியாக இருந்தது அப்படின்னா அந்த டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, டாடா மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் எவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து இன்னும் மார்க்கெட்டில் ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனி வீடியோஸாக நம்ம சேனல்லே இருக்குது. ஓகே, ஸோ என்னோட அனலைஸில் இந்த சார்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிஸில் ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிருக்கேன். ஓகே, செகண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாடா பவர். ஓகே, டாடா பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டாடா மோட்டர் ஆகட்டும் இல்லை டாடா பவர் ஆகட்டும் எல்லாமே இந்த ஆல் டைம் ஹை பக்கத்துலேயே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராவலில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இந்த ஆல் டைம் ஹையை உடச்சிச்சு அப்படின்னா ஸோ அது இன்னமுமே ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாடா பவர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறப்ப ஸோ அந்த லைவ் ஸ்ட்ரீமில் கேட்டிருந்தப்ப ஸோ அதில் அந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 359 ரூபா வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி வந்து மார்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆனிச்சு, பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் கொடுத்துச்சு அப்படின்னா இந்த டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, டாடா பவர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதே ஜோன் தான். ஓகே, கரெக்டாக ஒரு குறிப்பிட்ட ஜோனில் இருந்துச்சு. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு, நல்ல ரிசல்ட். ஓகே, ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஜோனில் இருக்குது. ஸோ சப்போஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கீழே டவுன் சைட் ஃபால் ஆனிச்சு அப்படின்னாலும் அகைன் கீழே இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்ல விரும்பல. பட் எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ அந்த சைடு மூமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். டாடா பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 359 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு பேட்டர்ன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதுவுமே லைவ்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நல்லாவே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு 1500 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, போகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ பேட்டர்ன் வைஸ் பார்க்குறப்ப நல்லா கிளியராகவே தெரியுது. பட் ஸ்டாப் லாஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா நம்ம 1167 இல்லை ஸோ கரெக்டாக இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1040 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதுலேயும் ஒரு பாசிட்டிவான மூமெண்ட் இருக்குது எதிர்பார்க்கலாம். ஓகே, டாடா ஸ்டீல்லையும் நல்ல க்ரோத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மார்க்கெட்டில் பேட்டர்ன் வைஸ் நான் பார்க்குறப்ப நல்லாவே ஒரு இது இருக்குது. ஸோ இதில் மேலே பிரேக் அவுட் ஆக போதா கீழே பிரேக் அவுட் ஆகுதா அதுதான் வந்து விஷயம். ஸோ அது எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ ஸோ பிரேக் அவுட் ஆனவொன்னா நம்மளோட சேனலில் தனியாகவே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் டைட்டன் கம்பெனி. ஓகே, டைட்டனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ ஒரு குறிப்பிட்ட ஜோனில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுவும் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. ஸோ எந்த சைடு உடைக்குதோ ஸோ அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்டம் அதிகமாக இருக்கும். ஓகே, என்னோட அனலைஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4000 ரூபாய் ப்ரைஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவ் ஆகும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ என்னோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் ஸோ அந்த அளவு ப்ரைஸ் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எதனால் இந்த டைட்டனுக்கு இவ்வளோ நியூஸ் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன் அப்படின்னா இன்னைக்கு டைட்டன் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபியூச்சரில் அதாவது கம்பெனி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க. அதாவது ஃபீச்சர் அப்படிங்கிறப்ப ஸோ இன்னும் ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபாரினில் ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட கம்பெனி வந்து விரிவாக்கம் பண்ணுறதா இருக்குது. ஸோ இன்னைக்கு நியூஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இன்னமும் அஃபிஷியலாக வந்திருக்கு அப்படின்னு தெரியல. பட் இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் கிடச்சிச்சு. ஓகே, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா கெமிக்கல். ஸோ டாடா கெமிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1600 வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ டாடா கெமிக்கலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ரேஞ்சில் தான் சுற்றிட்டு இருக்கு. பட் அது அந்த அளவு ஸோ டாடா பவர் டாடா மோட்டர் ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்காக ஒரே ஜோனில் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஒரு ஜோனில் சுற்றிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுதோ பேட்டர்ன் வைஸ்லாம் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நல்ல மொமெண்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். இதில் டாடா பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பேட்டர்ன் வைஸ் வச்சு ஸோ இதை வந்து டார்கெட் செட் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் வந்திருக்க லோ அண்ட் ஹையை வச்சு பார்க்குறப்ப டாடா பவருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 415 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா கைஸ்? ஸோ இது வந்து இந்த பேட்டர்ன் ஸோ இதோட ஹைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனலைஸ் பண்ணி அன்றைக்கி லைவ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன். ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாடா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல க்ரோத் இருக்கிறதுக்கு ஸோ என்னோட ஒரு சில பாசிபிளான ரீசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஃபர்தராக பிரேக் அவுட் எந்த டைமில் ஆகுதோ ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டாக என்ட்ரி எவ்வளோ தூரம் வைக்கலாம், ஸ்டாப் லாஸ் எவ்வளோ தூரம் வைக்கலாம் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ லாங் டேர்முக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ இந்த 5 ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வர்த்தபுளாக எனக்கு தோணுது. ஸோ அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு சில நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிச்சு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ என்னென்ன நியூஸ் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைட்டன் கம்பெனி தான். ஓகே, டைட்டன் கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு மணி கண்ட்ரோலில் கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ அவங்க சைட்லேருந்து இன்னும் அஃபிஷியலாக கம்பெனி சைட்லேருந்து வரல. ஓகே, கரெக்டாக ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபாரினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கடை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக ஒரு ஸ்டோர் மாதிரி நாங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா US, கனடா ஸோ அந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக இருக்கு. ஸோ அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கரண்ட் டைமில் ஸோ மார்க்கெட் அதாவது இந்த ஸ்டாக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிஃப்டி கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கிற டைம்லையும் இந்த மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபால், அதுக்கப்புறம் முடிகிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சைடில் கொஞ்சம் பாசிட்டிவாக முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஓகே, பட் நான் மார்க்கெட்டில் பார்க்குறப்ப ஸோ நான் காலையில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஃபாலில் தான் இருந்தது. ஸோ கரெக்டாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ரீசன்னால ஸோ இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாள் 2 நாள் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் அவங்க கரண்ட் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேரோட வேல்யூ எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஓகே, டைட்டன் கம்பெனியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஸோ டாடா கம்பெனியில் இது வரைக்கும் வந்த நியூஸ் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்ததாக நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாடா ஸ்டீல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடைச்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நியூஸ் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் ஸ்டாக்ஸுக்கு நல்லா ஃபேவராக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ டாடா ஸ்டீலில் வந்து இருக்க நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சேல்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரியும் ஸோ கரண்ட் டைமில் வந்து இருக்க சேல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாடா மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கு. பட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டெம்பரரியான நியூஸ் தான். ஓகே, ஸோ நல்லாவே மார்க்கெட் ஒரு சடன் டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மார்க்கெட் மூமெண்டம் வந்து கொடுத்துரும். ஸோ டாடா மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இன்னைக்கு வந்துருக்க நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். பட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நல்ல ஸ்டாக்ஸ் டாடா கம்பெனியில் நான் சொல்லியிருக்கேன் இந்த 5 ஸ்டாக்ஸுமே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மூமெண்டமும் கொடுக்கலாம், இல்லை ஃபாலும் ஆகலாம். ஸோ ரெண்டுத்துக்குமே மார்க்கெட்டில் சான்சஸ் இருக்குது. பட் என்னோட அனலைஸில் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவாக போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்த பிரேக் அவுட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹை எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட்டோட புது ஹையை உடச்சிச்சு அப்படின்னா ஸோ புது ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, ஸோ இது என்னோட வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலந்து சொல்லிட்டேன். ஸோ இது நான் எதிர்பார்த்த மாதிரியும் போகலாம், அப்படி இல்லாமல் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் போகலாம். ஸோ கரெக்டாக பேட்டர்ன் வைஸ் எந்தெந்த
சைடு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ செல் சைடு போகலாமா பை சைடு போகலாமா, ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளோட சேனல்லே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஒரு சில வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ TV18 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்ட்டு போட்டிருந்தோம். ஸோ ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஸோ மறுபடியும் ஓகே, ஸோ இதோட டார்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பேட்டர்னில் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சு அதாவது ஸ்டாப் லாஸ் இதுதான். ஓகே, டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் சரி, இல்லை இதையே ஸ்டாப் லாஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஸோ அதுக்கான டார்கெட் இவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸோ இதெல்லாம் அனலைஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஓகே, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட வியூவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டாடா கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த டாடா பவரோட நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. ஸோ ஆல்ரெடி பட்ஜெட்லேயே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த டாடா பவர் கம்பெனிக்கு ஃபியூச்சர் அதில் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு, அதாவது சோலார் எனர்ஜி இந்த மாதிரி இதில் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஸோ வேர்ல்டு இருக்க வரைக்குமே சூரியனும் இருக்க போகுது. சூரியன் இருக்க வரைக்கும் வெளிச்சம் கிடைச்சிட்டு இருக்க போது. அந்த ஒரு சில சிம்பிளான லாஜிக்கை பார்த்தோம் அப்படின்னாலே ஸோ அது எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு தெரியும். பட் அந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவான மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்க்கலாம். ஸோ டாடா பவருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டேன். ஓகே, சொன்னதில் ஓகே, ஸோ அதான் ஓவர் வியூவை கவர் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஃபாலில் இருக்க டைமில் சின்னதாக கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. முடிஞ்ச அளவு ஒரு ஷேர் 2 ஷேராவது வாங்கி வைங்க. ஓகே, ஸோ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ அப்படின்னு எனக்கு தெரியாது இல்லையா. ஸோ முடிஞ்ச அளவு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க. ஸோ நல்ல ஸ்டாக்ஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிக் பண்ணி தரவாங்க நம்ம சேனலில். ஓகே, ஸோ நல்ல ஸ்டாக்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு சில இது சொல்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேனலும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, கேமிங் சேனலாக வந்து இப்போ தான் ஷேர் மார்க்கெட்டுக்காக வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல வியூஸ் போகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன். வியூஸும் நல்லா போகணும். ஸோ ப்ராஃபிட் எல்லாரும் மேக் பண்ணணும் அப்படின்னு என்னோட ஆசை. ஓகே, ஸோ நான் எப்படி நான் பண்ண போகிற விஷயம் தான் ஸோ பண்ணுற விஷயத்த அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுவோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணுங்க. ஓகேவா கைஸ்? ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோ கைஸ். ஸோ டாடா ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் டாடா ஸ்டாக் வச்சிருக்க கைஸ் எல்லாருமே ஹாப்பியாக இருக்க மாதிரி அவங்க ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் எ கிரேட் டே.